ஸ்ட்ராங் சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்கள் எல்லாருமே சந்திச்சதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நம்ம ஜெனுவினாக ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு ஜேர்னல் வந்து இப்போ கரண்ட்டாக ஸ்கோபஸ் ஆஸ் வெல் அஸ் வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டா பேஸில் வந்து இண்டெக்ஸ் ஆகியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இந்த ஜேர்னலுடைய நேம் வந்து கண்டெம்பரரி மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ணக்கூடியது வந்து ஒரு சிங்கப்பூர் பேஸ்ட் ஜேர்னல். இது ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா பேஸ்டு புக் சீரிஸ் கிடையாது, அதனால குழம்பிடாதீங்க. ஸோ இந்த ஜேர்னல் வந்து இப்போ கரண்ட்டாக ஸ்கோபஸ் டேட்டா பேஸில் வந்து இண்டெக்ஸ் ஆகுதா, எந்த குவார்டைலில் வந்து வருது, இதே மாதிரி வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டா பேஸில் வந்து இண்டெக்ஸ் ஆகுதா, ஏபிடிசி ஜேர்னல் குவாலிட்டி லிஸ்ட்டில் வந்து இந்த ஜேர்னல் இன்ஃபர்மேஷனை பார்க்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய வேல்யூபிள் ரிசர்ச் ஆர்டிகல் வந்து சப்மிட் பண்ணுறதுல இருந்து அக்செப்டன்ஸ் வரைக்கும், அக்செப்டன்ஸ்லேருந்து பப்ளிகேஷன் வரைக்கும், பப்ளிகேஷன்லேருந்து இண்டெக்ஸிங் வரைக்கும் எவ்வளோ டைம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஜேர்னலுக்கு வந்து க்ளோன்ட் ஆர் மேபி ஃபேக் வெப்சைட் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் ஒரு இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டு இருக்கோம். இப்போ இந்த ஜேர்னல் வந்து Q4 குவார்டைலில் இருக்குது. அதில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக Q1 குவார்டைலுக்கு வந்து மூவ் ஆக போகிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ்லேயும் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த கண்டெம்பரரி மேத்தமெட்டிக்ஸ் ஜேர்னல் ஃப்ரம் சிங்கப்பூர் உடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். இந்த ஜேர்னலோடைய ரிவ்யூ வந்து இந்த பர்டிகுலர் இமெயிலேருந்து ஆரம்பிக்கிறோம். 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு இமெயில் வந்திருந்தது. நான் ஃபஸ்ட்டு இப்படி பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டேன். ஆனால் இதை கொஞ்சம் கோத்ரூ பண்ணும்போது நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. இப்போ கூடிய சீக்கிரத்தில் இந்த ஸ்கோபஸ் இண்டெக்ஸ் ஜேர்னல் வந்து Q1க்கு மூவ் ஆக போகிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டெம்பரரி மேத்தமெட்டிக்ஸ் CM அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷ்னல் பீர் ரிவ்யூ ஜேர்னல். இப்போது Q1 ரேங்க்ட் ஆக போகுது இன் 2025 JCR அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே கோத்ரூ பண்ணும்போது வெப் ஆஃப் சயின்ஸ் ஆர் மேபி ESCAலையும் வந்து இண்டெக்ஸ் ஆகிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு லிமிட்டட் டைம் ஏபிசி ஆஃபர் கொடுக்குறாங்க. அதாவது நம்ம துணி கடையிலெல்லாம் ஒரு ஆஃபர் கொடுப்பாங்களே, அந்த மாதிரி ஆஃபர் கொடுத்துருக்காங்க. 20% டிஸ்கவுண்ட், அதாவது வந்து 2500 சிங்கப்பூர் டாலரில் இருந்து $2000 மாறுறதா வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து வேலிட் அன்டில் 30 ஜூன் 2025. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இமெயில் வந்து ஒரு ஸ்கோபஸ் இண்டெக்ஸ் ஜேர்னல் கிட்டேருந்து வர்றதே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அதே மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுக்குறதும் இன்னும் ஷாக்கிங்காக இருக்குது. நம்ம கூகுள் சர்ச்சில் வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணும்போது கண்டெம்பரரி மேத்தமெட்டிக்ஸ் ஸ்பேஸ் ISSN நம்பர் வச்சு சர்ச் பண்ணும்போது நமக்கும் அதே வெப்சைட் தான் வந்து வருது. இமேகோ ஜேர்னல் ரேங்க் வந்து இந்த ஜேர்னல் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ISSN போர்ட்டல்லையும் இந்த ஜேர்னல் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இது போக அதர் இண்டெக்ஸிங் டேட்டா பேஸஸில் வந்து இந்த ஜேர்னலோடைய இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம வந்து இமெயிலில் பார்த்த அதே மாதிரி கூகுள் சர்ச்சில் பார்த்த அதே வெப்சைட்டை வந்து கோத்ரூ பண்ணலாமா? இதுதான் வந்து ஒன்லி வெப்சைட் ojs.wiserpub.com. ஸோ இதில் வந்து இந்த நேம் ஆஃப் த ஜேர்னல் வந்து இருக்குது. ஆன்லைன் ISSN நம்பர், பிரிண்ட் ISSN நம்பர், ஒரு கவர் பேஜும் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே கோத்ரூ பண்ணும்போது லேட்டஸ்ட் ஆர்டிகல்ஸ் சொல்லி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நமக்கு இன்டர்நேஷ்னலிசம் வந்து இருக்குது. பட் ஈக்குவலாக நமக்கு வந்து இந்தியன் ஆத்தர் ஆர்டிகல்ஸும் இருக்கிறாங்க. பட் ஈக்குவலாக இந்தியன் ஆத்தர் ஆர்டிகல்ஸும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இதே மாதிரி நமக்கு வந்து வால்யூம் 6 இஷ்யூ நம்பர் 3, அதாவது வந்து கரண்ட் இஷ்யூ வந்து கோத்ரூ பண்ணும்போது அகெயின் நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷ்னலிசம் இருக்குது, ஆனால் இந்தியன் ஆத்தர் ஆர்டிகல்ஸும் இருக்குது. மேத்தமெட்டிக்ஸ் ஓரியன்டாக இவங்க வந்து ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணது வந்து உண்மையிலே நல்ல ஒரு விஷயம் தான். ஆர்ச்சிவ் செக்ஷன் வந்து கோத்ரூ பண்ணும்போது இவங்க வந்து முன்னால் பார்த்தீங்கன்னா இப்போ 2024 பார்த்தீங்கன்னா 4 இஷ்யூ இருக்குது. 2023லேயும் ஒரு 4 இஷ்யூ இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் எல்லாமே 4 இஷ்யூ. அப்படின்னா இவங்க வந்து குவார்ட்டர்லி ஜேர்னல். ஆனால் வெப்சைட்டில் பார்க்கும்போது பை மந்த்லி ஜேர்னல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மே 2025 இருக்கோம். இப்போவே வந்து 3 இஷ்யூவை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ உண்மையிலே அவங்க பை மந்த்லியே வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிற வந்து செக் பண்ணலாம். ஸோ ஸ்பெஷல் இஷ்யூஸ் அப்படிங்கிற செக்ஷனில் வந்து ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்டால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபவுண்டிங் எடிட்டர் இன் சீஃப் வந்து இந்தியன் ஆரிஜினாக தான் இருக்க முடியும்னு நினைக்கிறேன். ப்ரொஃபஸர் அஞ்சன் பிஸ்வாஸ் ஃப்ரம் USA. அதனால தான் ஒரு வேளை வந்து இந்தியன் ஆத்தர் ஆர்டிகல்ஸ் வந்து நிறைய பார்க்க முடியுதோன்னு தெரியல. எடிட்டர் இன் சீஃப் வந்து ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா. அசோசியேட் எடிட்டர்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது. எல்லாத்துலேயும் வந்து கிளிக்கபிளான ஒரு ஸ்கோபஸ் லிங்க் வந்து இருக்குது. கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது அகடமிக் எடிட்டர், எடிட்டோரியல் போர்ட் மெம்பர்ஸோடைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. பட் இங்கே வந்து ப்ராப்பர் அஃபிலியேஷன் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க முடியல. அதாவது என்ன டிபார்ட்மெண்ட்டு, எந்த ஃபேக்கல்ட்டி அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இல்லை. ஆர்கிட் ஐடி இல்லை, பயோகிராஃபி இல்லை, அகடமிக் இமெயில் ஐடி வந்து இல்லை. நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, ஒரு ISSN நம்பர் வந்து வாங்குறதுக்கு இதெல்லாம் வந்து ப்ரைமரி ரெக்குவயர்மெண்ட்ஸ். அதை அவங்க வந்து ஃபாலோ பண்ணல.
ஏன்னா இது ஒரு ஸ்கோபஸ் இண்டெக்ஸ் ஜேர்னல் இவங்க வந்து ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறது தெரியுது. டாபிக்கல் போர்ட் அப்படிங்கிற செக்ஷனில் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது. ஸோ மேபி இது வந்து ஒரு ரிவ்யூவர் போர்டாக இருக்கலாம். எய்ம்ஸ் அண்ட் ஸ்கோப்பில் வந்து கோத்ரூ பண்ணும்போது மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடாக வந்து சப்ஜெக்ட் ஏரியா கேட்டகரி வந்து பார்க்க முடியுது. ஸோ இவங்க வந்து மல்டி டிசிப்ளினரி ஜேர்னல் கிடையாது. ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணது வந்து $2,500 சிங்கப்பூர் டாலர். ஸோ $2,500 சிங்கப்பூர் டாலர் அப்படிங்கிற வந்து கால்குலேட் பண்ணால் $1,941 அப்படின்னு வந்து வருது. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து 2,500 சிங்கப்பூர் டாலர் கால்குலேட் பண்ணால் 2,13,000 பக்கத்தில் வருது. ஸோ இப்போ வந்து இமெயிலில் பார்க்கும்போது அவங்க 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அவங்க வந்து $2,000 அதாவது 2,000 சிங்கப்பூர் டாலராக மாறியிருக்காங்க. இப்போ வந்து $1,500 பக்கத்தில் இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து 2,000 அப்படின்னு நம்ம வந்து என்டர் பண்ணால் 1,70,000 அப்ராக்சிமேட்லி ஒரு 40,000 40,000 பக்கத்தில் கம்மியாக இருக்குது. ஸோ ஒரு ஸ்கோபஸ் குவார்டைல் 4 நம்ம இதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம். ஒரு குவார்டைல் 4 ஜேர்னலுக்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணுறது வந்து ரொம்பவே ஜாஸ்தி தான். எப்படி நம்மளுடைய ஆர்டிகல் வந்து சப்மிட் பண்ணுறதுன்னு கேட்டால் இந்த மாதிரி ஆன்லைன் ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா அவங்க ஒரு இமெயில் ஐடி சப்மிஷனும் வச்சுருக்காங்க. இமெயில் ஐடி சப்மிஷனுக்கு நீங்கள் போனீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து இமெயில் ஐடி வழியாக தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ லாங்குவேஜஸ் பார்க்கும்போது இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. பப்ளிகேஷன் ஃப்ரீக்வன்சி வந்து இப்போது வால்யூம் 6 இஷ்யூ நம்பர் 1 2025 இருந்து குவார்டர்லி ஜேர்னலில் இருந்து பை மந்த்லி ஜேர்னல், அதாவது வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 6 இஷ்யூ பப்ளிஷ் பண்ணுறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து கிராஸ் செக் பண்ணிட்டோம். ஸோ உங்களுடைய ஆர்டிக்கலில் வந்து கம்ப்ளீட் அஃபிலியேஷன் டீட்டெயில்ஸ், ஆர்கிட் ஐடி, பயோகிராஃபி, ஆத்தர் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி டர்னிட் அண்ட் பிளாகரிசம் ரிப்போர்ட்டோட சேர்த்து சப்மிட் பண்ணுங்கள். கவர் லெட்டர், இதெல்லாம் வந்து மேண்டேட்ரி ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது கீவேர்ட்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபிகர்ஸ் அண்ட் டேபிள்ஸ் செக்ஷனில் வந்து கோத்ரூ பண்ணும்போது இமேஜோடைய குவாலிட்டி வந்து நாட் லெஸ்ஸர் தேன் 600 dpi அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ரெஃபரன்சிங் ஃபார்மேட் வந்து வேன்கவர் சைட்டேஷன் ஸ்டைல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க முடியுது. கான்டாக்டர் செக்ஷனில் வந்து கம்ப்ளீட் அஃபிலியேஷன் டீட்டெயில்ஸ் வித் பின்கோட் வித் டொமைன் ஸ்பெசிஃபிக் இமெயில் ஐடி வந்து பார்க்க முடியுது. இதுவும் நல்ல ஒரு விஷயம் தான். அகெயின் செக்ஷனல் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸில் வந்து அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். ஸோ வெப்சைட் ஓரளவுக்கு கிளியர் கட்டாக இருக்குது. ஒரே ஒரு இஷ்யூ என்னென்னா ஒரு பர்டிகுலர் கரண்ட் இஷ்யூவில் வந்து பார்க்கும்போது ஊர்பட்ட ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனிவே நம்ம சை இமேகோ ஜேர்னல் ரேங்க்ல நம்ம வந்து சர்ச் பண்ணும்போது டைட்டில் வச்சு சர்ச் பண்ணும்போது மல்டிபிள் சர்ச் ரிசல்ட் வருது. நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ண ஜேர்னல் வந்து கண்டெம்பரரி மேத்தமெட்டிக்ஸ் சிங்கப்பூர், இங்கேயும் ஒன்று இருக்குது. இது ஆக்சுவலாக ஒரு புக் சீரீஸ். இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ணுறது கண்டெம்பரரி மேத்தமெட்டிக்ஸ் ஃப்ரம் சிங்கப்பூர். ஓகே, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணும்போது நமக்கு கண்ட்ரி சிங்கப்பூர், சப்ஜெக்ட் ஏரியா அண்ட் கேட்டகரி வந்து மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இதில் உள்ள சப் கேட்டகரிஸ் வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய ஆர்டிக்கல் வந்து இந்த மாதிரி சப் கேட்டகரிஸில் இருந்தால் மட்டும் தயவுசெய்து வந்து சப்மிட் பண்ணுங்கள். பப்ளிஷர் வந்து யூனிவர்சல் வைசர் பப்ளிஷர். சை இமேகோ ஜேர்னல் ரேங்க் வந்து இந்த ஜேர்னலுக்கு கொடுத்துருக்கிற குவார்டைல் வந்து Q4 குவார்டைல், Q1 குவார்டைல் கிடையாது. இப்போ நம்ம 2025 இருக்கும். ஸோ கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது அதே ISS நம்பர் வந்து இருக்குது. கவரேஜ் இயர்ஸ் வந்து 2019 till 2025 நம்ம வந்து ஸ்கோபஸ் டேட்டாபேஸில் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஹோம் பேஜ் ஹவு டு பப்ளிஷ் இன் திஸ் ஜேர்னல், இதை கிளிக் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டாக நம்ம ரிவ்யூ பண்ண அதே வெப்சைட் தான் வந்திருக்கு. ஸோ இந்த வெப்சைட் தான் வந்து ஜெனுவின் வெப்சைட் அக்கார்டிங் டு சை இமேகோ ஜேர்னல் ரேங்க். அதே இமெயில் ஐடி வந்து இருக்குது. கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு ஸ்கோப் ஆஃப் திஸ் ஜேர்னல் வந்து இருக்குது. இந்த ஜேர்னலுக்கு வந்து எந்த கேட்டகரி நீங்கள் எடுத்தாலும் Q4 குவார்டைலில் தான் வராங்க. ஸோ இந்த ஜேர்னலுடைய 2 year 3 year and 5 year ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கோத்ரூ பண்ண முடியுது. கீழே கமெண்ட் செக்ஷனில் எதுவுமே இல்லை. சை இமேகோ ஜேர்னல் ரேங்க்கில் வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இருந்தாலும் நம்ம ஸ்கோபஸ் டேட்டாபேஸில் நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். scopus.comல சோர்ஸஸில் ISSN வச்சு நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. நமக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வந்திருக்கு. கண்டெம்பரரி மேத்தமெட்டிக்ஸ் ஃப்ரம் சிங்கப்பூர், ஹையஸ்ட் பர்சன்டைல் வந்து 11%. ஸோ இதை கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து கவரேஜ் இயர்ஸ் வந்து 2019 till 2025 அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து இண்டெக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே பப்ளிஷர், அதே ஆன்லைன் பிரிண்ட் ISS நம்பர் வந்து கோத்ரூ பண்ண முடியுது. வியூ ஹோம் பேஜ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் வந்து இல்லை. வேறு வழியிலையும் நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கோபஸ் கண்டென்ட் கவரேஜில் வந்து 2025ல் 142 டாக்குமெண்ட்ஸ் வந்து இண்டெக்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கரண்ட் இஷ்யூவை வந்து கோத்ரூ பண்ணி பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து 2025ல் உள்ள எல்லா ஆர்டிகல்ஸும் நீங்கள் கோத்ரூ பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக
142 டாக்குமெண்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே அப் டு டேட் இப்போ வந்து இண்டெக்ஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி 2024லையும் 359 டாக்குமெண்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் ஆகிட்டு நல்ல ஒரு விஷயம் தான். ஆனால் இப்போ நம்ம வந்து மே 2025ல் வந்து இருக்கோம். 142 டாக்குமெண்ட்ஸ் இண்டெக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள அப்ராக்சிமேட்லி ஒரு 360 டாக்குமெண்ட்ஸ் பக்கத்தில் இண்டெக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து நம்புகிறோம். இப்போது ஓவர் த இயர்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு 30 டாக்குமெண்ட்ஸ் பக்கத்தில் இண்டெக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு 80 டாக்குமெண்ட்ஸாக மாறினாங்க. அதுக்கு பிறகு அப்ராக்சிமேட்லி 360 டாக்குமெண்ட்ஸுக்கு மாறியிருக்காங்க. சைட் ஸ்கோர் ரேங்க் அண்ட் ட்ரெண்ட் வந்து கோ த்ரூ பண்ணும்போது இப்போ வந்து 11th பர்சன்டேஜில் இருக்காங்க. ஸோ 0 to 25க்குள்ளே வரதுனால இவங்க வந்து Q4 குவார்ட்டரில் வருவாங்க. ஸோ சை இமேகோ ஜார்னல் ரேங்க் வெப்சைட்டில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான். ஸோ எவ்வளோ நாளைக்கு இல்லை எவ்வளோ மாதத்துக்கு இந்த ஜார்னல் வந்து ஸ்கோபஸ் டேட்டா பேஸில் கண்டினியூ ஆகும்னு கேட்டேன்னா Q4 குவார்ட்டரில் 11th பர்சன்டேஜில் இப்போ கரண்ட்டாக இருக்காங்க. இவங்க எந்த விதத்துலையும் இவங்க வந்து Q1 குவார்ட்டருக்கு மாறுவாங்க அப்படிங்கிற எந்த வித அறிகுறியும் இல்லை. இவங்க இப்படி இமெயிலில் வந்து ஃபால்ஸாக கிளைம் பண்ணுறத முதல்ல அவங்க நிறுத்தணும். அவங்க நிறுத்துறதுக்கு வழி இல்லை அப்படின்னா ஸ்கோபஸ் எல்சிவர் சப்போர்ட் டீமுக்கு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ஆர் மேபி கன்சர்ன்ஸை ரைஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு ஸ்கோபஸ் ஜேர்னல் வந்து இந்த மாதிரி ஒரு இமெயில் வந்து அனுப்புறதே முதல்ல தப்பு தான். அதே மாதிரி ஃபால்ஸாக கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த ஜேர்னல் வந்து ஸ்கோபஸ் டேட்டா பேஸ்லேருந்து ரிமூவ் ஆகுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஏபிசியை வந்து தடாலடியாக வந்து 40,000 பக்கத்தில் குறைச்சிருக்காங்க. 2,500 சிங்கப்பூர் டாலர்ல இருந்து 2,000 சிங்கப்பூர் டாலருக்கு குறைச்சிருக்காங்க. ஒரு ஸ்கோபஸ் குவார்டைல் 4 ஜேர்னல் வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்றது இங்கே தான் நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் இஷ்யூ வந்து கோ த்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து பெருசா இன்டர்நேஷனலிசம் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியல. ஊர்பட்ட ஆர்டிகல்ஸை பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ நல்ல நேரத்துக்கு வந்து எல்லாமே வந்து ஸ்கோபஸ் டேட்டா பேஸில் வந்து இப்போ கரண்ட்டாக இண்டெக்ஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த ஜேர்னலோட இன்ஃபர்மேஷனை வந்து MJL மாஸ்டர் ஜேர்னலிஸ்ட் clarivate.com ஆர் மேபி வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டா பேஸில் வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு ரெலவெண்ட்டான சர்ச் ரிசல்ட் வந்திருக்கு. இங்கே நான் என்னுடைய அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து அந்த சிங்கப்பூர் அஃபிலியேஷன் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் இயர் பப்ளிஷ் வந்து 2019. இப்போ அவங்க வந்து பை மந்த்லி ஜேர்னலாக மாறி இருக்கிறது வந்து தெரியுது. 6 issues per year இங்கிலீஷ் லாங்குவேஜில் அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ பப்ளிஷர் வெப்சைட் அப்படின்னு வந்து கோ த்ரூ பண்ணும்போது நமக்கு wiserpub.comனு வந்து ரீடைரக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஜேர்னல் வெப்சைட் வந்து கோ த்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து அதே வெப்சைட் நம்ம ரிவ்யூ பண்ண அதே வெப்சைட் வந்து ரீடைரக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டா பேஸில் வந்து இண்டெக்ஸ் ஆகிருக்கிறது வந்து தெரியுது. ஸோ இப்போ கரண்ட்டாக வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டா பேஸில் இண்டெக்ஸ் பண்ணதுனால நம்ம webofscience.comல நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஆல் ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிற செக்ஷனில் ISSN வச்சு சர்ச் பண்ணும்போது ரெலவென்ஸ் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வந்திருக்கு. இப்போ கரண்ட்டாக 2025ல் வந்து ஆர்டிகல்ஸ் வந்து இண்டெக்ஸ் ஆகிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ இதில் வந்து ஃபுல் டெக்ஸ்ட் ஆட் பப்ளிஷர் இதை வந்து கிளிக் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டாக அதே வெப்சைட் தான் வந்து காமிக்கிறாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் பப்ளிஷ் ஆகக்கூடிய எல்லா ஆர்டிகல்ஸும் வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டா பேஸில் வந்து இண்டெக்ஸ் ஆகிட்டு வந்து பார்க்க முடியுது. இந்த ஜேர்னல் இன்ஃபர்மேஷனை ISSN வச்சு நம்ம சர்ச் பண்ணும்போது நமக்கு சர்ச் ரிசல்ட் வரல. ஸோ இந்த ஜேர்னல் வந்து ABDC ஜேர்னல் குவாலிட்டி லிஸ்ட்டில் வந்து இண்டெக்ஸ் ஆகலை. ஸோ இந்த ஜேர்னல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு க்ளோன்ட் ஆர் மேபி ஃபேக் வெப்சைட் அப்படின்னு வந்து கிடையாது. பட் ஜெனுவன் வெப்சைட் வந்து கோ த்ரூ பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் இஷ்யூ வந்து கோ த்ரூ பண்ணும்போது ஊர்பட்ட ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு அப்ராக்சிமேட்லி 360 டாக்குமெண்ட்ஸ் பக்கத்தில் பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஃபார்ச்சுனேட்டாக எல்லா ஆர்டிகல்ஸும் உங்களுக்கு இண்டெக்ஸ் ஆகிட்டு இருக்கு. பட் இவங்க பண்ணுற ஒரு பெரிய தப்பு என்னென்னா இந்த மாதிரி ஆத்தர்ஸ்க்கு வந்து இமெயில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அது நம்மளுடைய ஸ்பேம் செக்ஷனில் வந்துருக்கு. ப்ரைமரி ஆர் மேபி இன்பாக்ஸில் வரல. ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸை வந்து 2,500 சிங்கப்பூர் டாலரில் இருந்து 2,000 சிங்கப்பூர் டாலருக்கு குறைச்சி இந்த மாதிரி லிமிடெட் டைம் ஆஃபர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க ஒரு Q4 குவார்டைல் ஜேர்னல் Q1 குவார்டைல் ஜேர்னலுக்கு மாற போகிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது ரொம்பவே தப்பான இன்ஃபர்மேஷன். நம்மளுடைய வேல்யூபிள் ஆர்டிகல் வந்து சப்மிட் பண்ணுறதுல இருந்து அக்செப்டன்ஸ் அண்ட் பப்ளிகேஷன் வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு 2 months டைம் எடுக்கிறாங்க. பட் இதுக்காக அவங்க சார்ஜ் பண்ணுற ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. உங்களுடைய ஆர்டிகல் வந்து பப்ளிஷ் ஆகிட்டா அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கோபஸ் எல்சிவர் சப்போர்ட் டீமுக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரிலன்னா கூகுள் சர்ச்சில் வந்து ஹவு டு ஆட் த மிஸ்ஸிங் ஆர்டிகல்ஸ் இன் ஸ்கோபஸ் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஸ்கோபஸ் எல்சிவரில் ஒரு வெப் ஃபார்ம் வந்து இருக்கும். அதில் கேட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணுங்கள். அந்த பப்ளிஷ் PDF அட்டாச் பண்ணுங்கள். ஸோ ஸ்கோபஸ் எல்சிவர் டீம் வந்து உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க, ஒரு டிக்கெட் நம்பர் கொடுப்பாங்க. அதில் இருந்து ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 3 weeksக்குள்ளே உங்களுடைய ஆர்டிக்கலை வந்து இண்டெக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த சேனல் பார்த்தினா உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிஃபிகேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், குவரிஸ், பாசிட்டிவ் ஆர் மேபி நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ இந்த யூஸ்ஃபுல் அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும் நம்புகிறேன். மறுபடியும் இன்னொரு ஜெனுவினான ரிவ்யூ ஆஃப் ஸ்கோபஸ் வெப் ஆஃப் சயின்ஸ் எஸ்சிஐஇ ஐஎஸ்ஐ ஏபிடிசி ஜேர்னல் குவாலிட்டிஸில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன்.